அனைவருக்கும் இரவு வணக்கம் தான் சொல்லணும். ஏன்னா மத்தியானத்தில் ஆரம்பிக்கணும்னு நினச்சது சாயந்தரமானது இரவாயிருச்சு. சரி, பரவாயில்ல. நான் கதை சொல்லி லீலாவதி, விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்டோரி டெல்லர் லீலா அப்படின்ற ஒரு யூடியூப் ஆரம்பித்து குழந்தைங்களுக்காக கதை சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பள்ளியிலையும் போய் பிள்ளைங்களுடைய விழிப்புணர்வுகளை தூண்டுறது மாதிரி கதைகளை படித்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வத்திராயிருப்பை சுற்றி உள்ள ஒவ்வொரு எழுத்தாளர்களுடைய புத்தகத்தையும் எடுத்து, அந்த புத்தகத்தை யாருமே படிக்க மாட்டோம். நம்ம எல்லா பிள்ளைகளும் செல்லுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க புத்தகம் படிக்கிறதுன்றது ரொம்ப ரேர் தான். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொரு புத்தகத்தையும் வாசிச்சு அதுல உள்ளத கதையா சொல்லிட்டு இருக்கேன். சுந்தரம் சார் வெளியிட்ட அந்த புத்தகத்தை கூட நான் முத்தாலம்மன் அந்த இதுல நான் கதையா தான் சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய வத்திராயிருப்பு வட்டத்துல பெயரும் புகழும் பெற்ற பல விருதுகளை பெற்ற வழக்கறிஞர் அன்னக்கொடி ஐயா அவர்களுடைய புத்தகத்தை தான் எடுத்திருக்கேன். அவங்க வந்திருந்தாங்க, அவங்க கதையை நான் சொல்லி கேட்கணும்ட்டு வந்திருந்தாங்க. நேரானதுனால போயிட்டாங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற கதை புக்கு என்ன அப்படின்னா, நல்லமாளும் வெட்டியானும் அப்படின்ற கதையை தான் எடுத்திருக்கேன். இவர் எழுதுறது சிறந்த தமிழ்ல எழுத மாட்டாரு. நம்மளுடைய கரிசல் வட்டார வழக்குல எழுதுவாரு. நம்ம காடுகள்லாம் கரிசக்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த கரிசக்காட்டு வட்டார வழக்குல உள்ள மக்கள் என்ன பேசுவாங்களோ அந்த மொழியில தான் எழுதியிருக்கிறாரு. அதனால நான் அதுல உள்ள கதையை நான் சொல்றேன். உங்களுக்கு பரமன் ஒரு பெரிய சுடுகாட்டு. அந்த சுடுகாட்டுல பரமன் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த பரமனுக்கு என்ன வேலை அப்படின்னா, அங்க வர்ற பணங்களை எரிக்கிற வேலை. அப்படி அவரு அங்க பணங்களை வர்ற பணங்களை எல்லாம் எரிச்சிட்டு இருப்பாரு. அவருடைய வேலை அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய காடு, சுடுகாடை தாண்டி பெரிய காடு. அந்த காட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மரம் செடி கொடி நிறைய வளர்ந்துருக்கும். அது யாரு வச்சா அப்படின்னா, அது அந்த பரமன் தான் அந்த செடி கொடியெல்லாம் மரங்கள்லாம் வச்சது. டெய்லி எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பும் போது இவர் என்ன செய்வாரு அப்படின்னா, சுடுகாட்டுக்கு புதைக்கிறதுக்கு தான் போவாங்க அந்த ஊர் மக்கள். ஆனா பணம் வராட்டி கூட இந்த பரமன் தினமும் காலையில எந்திரிச்ச உடனேயே சுடுகாட்டுக்கு தான் போவார். போய் அங்க உள்ள மரங்களுக்கு அந்த செங்கடத்தான் குழியில இருக்கிற தண்ணிய எடுத்து ஊத்திட்டு தான் வருவாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய பழக்கம் இன்னொரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை புதைக்கும் போது அவங்களுடைய பெயர்ல ஒரு மரத்தை நடுவாரு. அவர் படிக்காதவர் தான், அவர் எதுவுமே அவருக்கு தெரியாது, எந்த விஷயமும் தெரியாது. ஆனா அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, அந்த மரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுண்ணாம்புல பொட்டு வைப்பாரு. ஒவ்வொரு பணத்தை எரிக்கும் போதும் அதுல பொட்டு வைப்பாரு. அதே மாதிரி அவர் 10 வயசுல இருந்து இந்த பணங்களை எரிக்க ஆரம்பிச்சாரு. 60 வருஷ காலமா, ஆக மொத்தம் 60 வருஷ காலமா அவர் பணங்களை எரிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் மகன் சங்கிலியும் அடிக்கடி வருவான். உடனே அதுக்கு அவர் விரட்டுவாரு, வீட்டுல போய் வேலையை பாரு, இங்க எதுக்குள்ள நின்றுகிட்டு இருக்க ஏன் கூட அப்படிம்பாரு. ஏப்பா நீ என்னதான் செய்யறன்னு பாப்போமே, இது யாருப்பா செத்தது, இன்னைக்கு பணம் யாரோட பணம்ப்பா அப்படின்னு சொல்லி தினமும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். இவரும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படித்தான் ஒரு நாள் தண்ணி எடுத்து ஊத்திட்டு மரம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் கேட்காரு, 60 வருஷம் பணத்தை எரிச்சிருக்கே, எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னப்போ அவர் சொன்னாரு, 3677 பணத்தை நான் எரிச்சிருக்கேன் அப்படின்னு. உடனே எப்படி அப்படி கணக்கு வச்சிருக்க அப்படின்னு. உடனே நான் அந்த பொட்டு வச்சிருக்கேன். அந்த மரத்துல ஒரு மரத்தை செலக்ட் பண்ண காட்டுக்கு, இந்த பணம் யாரோடது, யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பரமனுக்கு ஏற்கனவே சின்ன குழந்தைங்களை கொண்டு வந்தாங்கன்னா எரிக்க மாட்டார். பாவம் பச்சை பிள்ளையா, அந்த பிள்ளைய போய் எரிக்க சொல்றியா அப்படின்னு சொல்லுவாரு. மட்டும் இல்ல, ஒரு நல்லவங்களோட பணம் வந்துச்சுன்னா பச்சை பிள்ளை போல கண்ணீரை வடிச்சு அழுகுவாராம். அப்படிப்பட்ட பரமன் அப்படி ஒரு பணம் வந்தப்போ அழுகுறார், ஏங்கி அழுகுறார். உடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்த சங்கிலிக்கு ரொம்ப கவலையா ஆயிடுச்சு. ஏன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவரால் சொல்லவே முடியல, தேம்பி அழுகுறாரு. அப்பதான் அவர் மகன் அப்பா நீ சொன்னாதானப்பா ஏன் அழுகிறேன்னு எனக்கு தெரியும், இது யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது பரமன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு,
இந்த சுடுகாட்டுக்கு பணங்களை கொண்டு வருவாங்க. அதுல ஒரு சில பணம் வந்து எந்திரிக்கும், அதை நான் வந்து அடிச்சுடுவேன். ஆனா நல்லவங்க பணம் வரும், அதுவும் எந்திரிக்கும். அன்பா பேசினா அதுவா விழுந்துக்கிறியா? அந்த ஒரு சில பேரு வம்பு தும்பு பண்ணிட்டு வருவாங்க, வீடு எந்திரிப்பாங்க, அடிச்சாலே அவன் படுப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த சங்கிலி மகன் கேட்டான், இப்பா நீ அழுது ரைட்டு, நீ இத்தனை மரம் வச்சிருக்கீல, இந்த மரம்லாம் நல்லா இருக்கு, இந்த மரம்லாம் ஏன்பா இப்படி இருக்குன்னு கேட்கும்போது அந்த பரமன் சொன்னானா, எல்லா மரத்தையும் ஒண்ணு போலதான் நான் நடுறேன். ஒவ்வொரு பணம் வரும்போதும் அதே நிலம், நல்ல நிலம், நல்லா தண்ணி ஊத்தி வச்ச நிலம் தான், நல்ல பாகுபாடு பார்த்த நிலம் தான். ஆனா இந்த மரம்லாம் ஏன் கெட்டு போச்சுன்னு தெரியுமா? பாருங்க, இந்த மரம் வளரவே இல்லை, வச்ச மரக்கு அப்படியே இருக்கு. என்னன்னு பார்த்தா அது கஞ்ச பயடா, அதனால அவனை எரிச்ச அன்னைக்கு அந்த மரத்தை வச்சேன், அதனால அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த மரம்லாம் தவறெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நல்லவங்கடா, ஊருக்காக வாழ்ந்தவங்க, அதனால அந்த மரம் தளதலன்னு அவங்க மனசை போல வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாரா அந்த பரம. அப்போ சங்கிலி, இப்போ நீ அழுததுக்கு பதில் சொல்லுப்பான்னு சொல்லும் போது அவன் சொன்னா, அது ஆண் இல்லை, அது பொம்பளை, அவ பேரு நல்லம்மா. ஊர்ல அவளை நல்லம்மான்னு கூப்பிடுவாங்க. அவ எப்படிப்பட்டவன்னா, ஒரு சின்ன பிள்ளை மனசு எப்படி இருக்குமோ அப்படி அழகா சிரிப்பும் வெகுளித்தனமும் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த நல்லம்மாளோட சிரிப்பும் அவளோட குணமும். அவங்க வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். அவங்க வீடுதான் முதல் வீடு. பிச்சைக்காரன் வந்தாலும் சரி, இல்ல வேற யார் வந்தாலும் சரி, அந்த நல்லம்மா வீடை தான் தாண்டி வரணும். அந்த நல்லம்மா எப்படிப்பட்டவனா, அவங்க வீடை தாண்டி தானே வரணும். அவ எதுவும் பிச்சைக்காரங்க வரும்போது போடலைன்னா, மூதேவியின் மூஞ்சியில கேட்டுட்டு போனோம்ல, வேற எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ட்டு கையில என்ன இருக்கோ அதை போடுவாங்களாம். அவங்க வீடு கூரை வீடு, சாணி மொடுகின வீடு தான். அந்த வீட்டில் அந்த நல்லம்மா இருந்துச்சு. அந்த நல்லம்மாளுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, எல்லாரும் நெல்ல இருக்கும்போது இவ கரிச காட்டுக்கு ஓடுவானா. ஏன் அப்படின்னா, அந்த வரா புல்லுக்கு களை எடுக்க ஓடுவாளாம். அது மட்டும் இல்லை, அவளுக்கு பிடிச்சது என்னது அப்படின்னா, அதலக்காயும் வரலங்கஞ்சியும் தான் ரொம்ப பிடிக்குமா அவளுக்கு. அப்படித்தான் ஒரு நாள் அவ அதலக்காயை கட்டிட்டு வரும்போது ஊர் ஜனங்க அவளை பார்த்து, கேனச்சிருக்கி என்னத்தை கொண்டு வந்திருக்க, பிள்ளைய பெற்றாலும் பரவாயில்ல, நீ வாட்டுக்கு மடியில இந்த அதலக்காயை கட்டிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி நக்கல் எடுத்து சிரிச்சாங்களாம். அவங்க நக்கல் புரிஞ்சாலும் இந்த நல்லம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரா, அதலக்காயில இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போவாளாம். அப்படிப்பட்ட நல்லம்மா ஒரு நாள் வடநாட்டுக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருந்தா, அவங்களுக்கு அந்த அதலக்காய் வர கொஞ்சம் கொடுக்கும்போது குடிச்சுப்பிட்டு அவங்க சொன்னாங்களாம், தேனில ஊற வச்ச பலாச்சோலையே இனிப்பா இருக்கும், அதை தேன்ல ஊற வச்சா அவ்வளவு நல்லா இருக்குதான் உன்னோட அதலக்காயும் இந்த வரகஞ்சியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த நல்லம்மா சொன்னாலாம், எங்க கரிச காட்டு மனுஷங்களை பத்தி உனக்கு தெரியுமா? அப்படித்தான் ஒரு தடவை இந்த யமதர்மராஜா ஒருத்தரோட உசுரை எடுக்கிறதுக்கு சித்திரகுப்தன் சொன்ன உடனே வேகமா வந்தாரு. வந்து பார்த்தா அங்க ஒருத்தர் நாயிருவியோட வேரை எடுத்து பல்லு விளக்கிட்டு இருந்தாரு. வேகமா யமதர்மராஜா சொல்றாரு, பாக்குறாரு. பார்த்துட்டு, இவன் உயிரை எதுக்கு என்னை எடுக்க சொன்னா, இவன் நல்லா இருக்கானே, இவனுக்கு 100 தாண்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே வேகமா சித்திரகுப்தன்ட்ட போய் யமதர்மராஜா, ஏப்பா அவன் நல்லா இருக்கேன், அவன் உசுர போய் என்னை எதுக்குப்பா எடுக்க சொல்ற அப்படின்னு சொல்லும் போது, அட யமதர்மராஜா, உனக்கு எல்லாமே தெரியுது, அந்த கரிச காட்டு மனுஷங்களை உனக்கு தெரியல பாரு. காட்டிலையும் மேட்லையும் வேலை பார்த்து கம்பங்கூழு, கேப்பக்கஞ்சி, வரகங்கஞ்சி, அதலக்கான்னு சாப்பிட்ட சனம்யா, அது எப்படி பார்க்க வயசானது மாதிரி தெரியும், அது எப்படி உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப யமதர்மராஜா சொன்னாரா, இன்னைக்கு அவன் உயிரை எடுத்தே ஆவேன்னு வேகமா போயிருக்காரு. போயிட்டு வேகமா அவர் பின்னாடி வந்து அடிச்சிருக்கிறாரு. பார்த்தா அந்த வயசானவர், என்ன எறும்பு கடிக்குது அப்படின்னு தட்டி விட்டாராம். யமதர்மராஜா அசந்தே போயிட்டானா, என்னடா நம்ம அவன் உசுர எடுக்கிறதுக்கு போறான், அவன் எப்படி எறும்பு கடிக்குது தட்டி விடுறேன்னு சொல்லிட்டு பாச கயிறை எடுத்து இப்படி போடுறான். போடும்போது அந்த வயசானவர், என்ன கம்மலையில தண்ணி இழுக்கிறது மாதிரி யாரும் இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டின உடனே கயிறு
அவர் போட்ட பாச கயிறு 2-3 திரிச்சு போச்சான். உடனேயே அவரு ரொம்ப அசந்து போயிட்டாராம். என்னவடா இப்படி இருக்க இங்க வலுவா அப்படின்னு சொல்லும் போது அதான் சித்திரகுப்தன் சொன்னானா, கரிச காட்டு மனுஷங்க எப்பயுமே பலமுள்ள மனுஷங்க, அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாதுயா அப்படின்னு சொல்லி சொன்னாரா. யமதர்மராஜா மிரண்டு போய் நின்னா. இப்படி நல்லம்மா இந்த வடநாட்டுக்காரங்கிட்ட நம்ம கரிச காட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லும் போது இந்த அதலக்காய் எப்படி வந்துச்சுன்னு கேட்கும் போது அவ சொன்னாலாம், சீமை கருவேலை கொண்டு வந்தாங்க, அதுல எப்படியோ 4 விதை மிஞ்சி போச்சு, அதை கொண்டு வந்து இந்த கரிசக்காட்டுல போட்டாங்க. நம்ம பயக எப்படி அது தானா முளைச்சு வந்துருச்சியா, இதுல உள்ள மருந்தெல்லாம் உங்களுக்கு சொல்லவே முடியாதுயா, சீனி இறக்காய் கத்தரிக்காய் என்னையா, இந்த அதலக்காய சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும்னு சொல்லி நல்ல இவ வந்து அவ்வளவு இது கொடுப்பானா அதலக்காய்க்கு நல்லம்மா. ரொம்ப சந்தோஷம். இப்படித்தான் கேட்டுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரர் ஒரு நாள் நல்லம்மா வீட்டுக்கு வந்தாரு. தாய் பிச்சை போடுன்னு சொல்லி அவ நல்லா வரகு கஞ்சியை வச்சு குச்சி கருவாடை அதுல போட்டு குழம்ப ஊத்தி கொடுத்த உடனேயே அவ்வளவு அருமையா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நடந்து போனாரு. அந்த ஊருக்குள்ள எல்லாரும் அவருக்கு கஞ்சி ஊத்துனாங்க. இப்படியே 10-15 நாள் அங்க தங்கிட்டாரு அந்த பிச்சைக்காரர். அது வயதானவர். அவர் கிளம்பும் போது நல்லம்மாளை பார்த்து, தாயி நீ ஒரு ஆதிர தாயி அப்படின்னு சொன்னார். அரியப்பா ஆதிர, நீ ஏட்டத்தனை கஞ்சி வாங்கி குடிச்ச, என் ஊர்ல அப்படி ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, நீ கேள்விப்பட்டதுல ஆதிர மணிமேகலைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லும் போது நல்லம்மா சொன்னா, நான் இந்த சிறுக்கியக்கெல்லாம் கேள்விப்பட்டேன், அவன் யாரு ஆதிர மணிமேகலை அப்படின்னு சொல்லும் போது வயதானவர் சொன்னாரா, ஓ வாய மூணாத்தே நான் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுங்க நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆதிரன்றவங்க யாரு அப்படின்னா, அவங்களுடைய கணவர் எல்லா சொத்துக்களையும் இழந்து வெளியூருக்கு கப்பல்ல போகும்போது கப்பல் கவுந்துருச்சு, அதுல இறந்து போயிட்டாரு. உடனே இந்த ஆதிரை என்ன செய்யணும்னு தெரியாம நிறைய விறகு அடுக்கி வச்சு அதுல தீய பொருத்தி வச்சு நடுவுல நின்றுட்டா. ஆனா அந்த ஆதிரையில எரிஞ்சு போகல, தீ பூவா மாறிச்சான். அப்படிப்பட்ட வரம் வாங்கினவதான் அந்த ஆதிரை. அது மட்டும் இல்ல, அவன் புருஷன் இல்ல, பல கப்பல் கவுந்தாலும் இவளோட இதால பாக்கியத்தால அவன் பொழைச்சு மனுஷக்கறி திங்கிற இடத்துல எல்லாம் மாட்டி தப்பிச்சு வந்து ஆதிரையோட வாழ்ந்தா. அப்போ அந்த மணிமேகலை வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்யறவ. அவன் என்ன செஞ்சா அப்படின்னா, டெய்லி பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுவா. ஆனா அவள்கிட்ட எதுவுமே இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற வேதனை அவளை ரொம்ப அழுத்துச்சு. அப்ப ஒரு முனிவர் சொன்னாரா, அந்த தாயிட்ட போய் கேளு, உனக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லும் போது இவ அது யாருன்னு சொல்லி அந்த ஆதிர வீட்டுக்கு போயிட்டு, அம்மா கஞ்சி போடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் வச்சு கொடுத்த பாத்திரம் அல்ல குறையாம இன்ன வரைக்கும் அவன் மணிமேகலை எல்லாத்துக்கும் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆதிரை அப்படிப்பட்ட வரம் பெற்றவ அப்படின்னு சொல்லி சொன்னாரா அந்த வயதானவர். இப்ப நல்லம்மா சொன்னாரா, ஏயா இந்த கதையை எதுக்கு ஏன்ட்ட சொல்றீரோ, நானே இந்த கரசக்காட்டுல கிடக்குற ஒரு கிறுக்கி சிறுக்கி ஏன்கிட்ட இந்த கதையை சொல்லி என்னையா செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வயதானவர் சொன்னாரா, ஆத்தா அந்த ஆதிரையே நீதான் ஆத்தா அப்படின்னு சொன்னாரா. அவளால சந்தோஷம் தாங்கவே முடியல, கண்ணுல பழன்னு தண்ணி வடியுது. சந்தோஷத்தோட உடனே நல்லம்மா நானாயா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அப்படியே அவ காட்டுக்குள்ள போறா. அவங்க தாத்தா கம்பையங்காடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப புகழ்பெற்ற காடு. அங்க வரகு அது இதுன்னு போட்டு நிறைய கேப்ப அது இதுன்னு போட்டு நிறைய விளைச்சு நிக்குது. இவன் அது எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு வேகமா பசிக்குதேன்னு சொல்லிட்டு கம்மங்கருதை எடுத்து நல்லா கசக்கி எடுத்து முத்தா இருக்கிற கடலை பருப்பு மாதிரி இருக்கிற அந்த கம்மங்கருதை இப்படி வாயில போட்டு தின்னுக்கிட்டே வந்தாலாம். அது மட்டும் இல்ல, அப்படி வரும்போது கீழே எறும்பு கடிச்ச மாதிரி நறுக்குன்னு இருந்துச்சா. இது என்ன கல்ல எறும்பு மாதிரி கடிக்குதுன்னு பார்க்கும்போது காலில் பார்த்தா நல்ல பாம்பு தீண்டிட்டு போயிருச்சா. உடனேயே இந்த நல்ல மாவுக்கு அழுக தாங்க முடியல. நாம என்ன செஞ்சோம்,
என்ன குத்தம் செஞ்சோம், அந்த நல்ல பாம்பு நம்மளை தீண்டிருச்சேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி போய் அங்க கிடக்கிற பொடியெல்லாம் எடுத்து அதுல உள்ள சாரெல்லாம் காலில் பாம்பு கடிச்ச இடத்துல தேய்க்கிறா. ஒண்ணுமே செய்யல. குடிச்சு பாக்குறா, விஷம் ஏறுறது அவளுக்கு நல்லா தெரியுது. நல்லம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு எட்டுல ஓடி அந்த காட்டுக்கு வரவ அவளால ஒரு எட்டு கூட நடக்க முடியாம, வேதனை தாங்க முடியாம அழுதுகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு போறா. பார்த்தா அங்க கிடக்கிற அந்த பச்சிலையெல்லாம் உருகி எடுத்து மறுபடியும் வாயில நறுன்னு போட்டு மெல்றா. அவளால தாங்கவே முடியல. விஷம் நல்லா ஏறிடுச்சு. அவளுக்கு நல்லா தெரியுது நாம சாக போறோம் அப்படின்னு. சரி, என்ன நம்ம கரிச காட்டு மண்ணுல தானே நாம தலை சாய்க்க போறோம், நாமளா சாகலையில, கடவுள் தானே வந்து எடுக்கிறாரு, நம்ம கரிசக்காட்டிலேயே நம்ம உசுறு போனா பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லம்மா புன்சிரிப்போட தலைய அழகா சாச்சு படுத்து கிடந்தாலாம் நிலத்துல அப்படின்னு சொல்லி அந்த பரமந்தாத்தா முடிக்கும் போது சங்கிலி கண்ணுல இருந்து தாரதாரையா வடிஞ்சிச்சான். இந்த நல்லம்மா எப்படிப்பட்டவல்ல, வாரவங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செஞ்ச, அவ உயிர் போய் இப்படி போயிடுச்சையான்னு கேட்கும் போது தாத்தா சொன்னாரா, வந்தவங்க எல்லாம் இங்க தங்க முடியுமாயா, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையான்னு சொன்னாராம். பாருங்க, இந்த கதையத்தான் இதுல எழுதியிருக்காரு. அந்த செங்கடத்தான் குழி அப்படின்றது உண்மை. அங்க இருந்த கிடங்கு, சொர்க்காப்பட்டியில இருந்த கிடங்கு பேரு தான் செங்கடத்தான் குழி. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல பரமன்றவரு வாழ்ந்தது உண்மை, நல்லம்மான்றது வாழ்ந்தது உண்மை. அவர் அந்த பொட்டு வச்சுதான், அந்த பரமன்றவர் பொட்டு வச்சுதான் கண்டுபிடிப்பாராம், கேட்பாங்களாம், ரொம்ப அறிவாளியா பேசுவாராம். இது எல்லாமே உண்மை சம்பவத்தை, அனுபவத்தை அவர் இந்த நல்லம்மாளும் பெட்டியானோன்ற இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, நான் ஒரு கதை தான் சொல்லியிருக்கேன். இதுல நிறைய கதைகள் இருக்குது. இன்னொருக்காரங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலன்னா வேற யாரு தெரிஞ்சுக்குவா? எங்க இருந்தோ வெளிநாட்டுக்காரன் எதையோ கொண்டு வரான், அதை எல்லாத்தையும் வாங்கி நம்ம பைக்குள்ள சொருகுறோம். அது இல்ல, நம்ம ஊர்ல என்ன இருக்குதுன்னு நாம பார்க்கணும். அப்பதான் வந்து நம்ம ஊர்ல நம்ம வாழ்றோம் அப்படின்றதுக்கு நாம தகுதியானவங்க அப்படின்றதுக்கு சாத்தியம். அதனால நம்ம ஊர்ல நிறைய எழுத்தாளர்கள் இதை போல நிறைய இருக்காங்க. இருக்கீங்களா? எழுதுறதுக்கு வழி தெரியலையா? கேளுங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் உங்களுக்கு உதவி செய்யும். நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களே நல்லதையே செய்வோம். நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவோம். நன்றி, வணக்கம்.